நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? என்னை பலப்படுத்தும் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல எழும்ப செய்திடுவார். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் உயிரோடு இருப்பதால் நான் எழும்புவேன். அவர் பலத்தால் என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன். அவர் பலத்தால் என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன். அவர் பலன் இன்னும் குறையவில்லை. என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன். அவர் பலன் இன்னும் குறையவில்லை. பலத்தாலும் அல்ல, பரக்கிரமும் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்ப செய்வார். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன். அவர் பலத்தா என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன். அவர் பலத்தா. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? சங்கீதம் 69:30-32 வரை. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரி குழம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். சாந்த குணமுள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார், தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். எவ்வளவு உண்மையான காரியம். அவருடைய தன்னுடைய வாழ்க்கையிலே இருந்து அதை எழுதுகிறார். அவர் தேவனை மாத்திரமே தேடி வாழ்ந்தார். காட்டிலே அவரை துதித்து பாடி பெற்றாரால் கூட வெறுத்து ஒதுக்கப்பட்ட தள்ளப்பட்ட அவர் தேவனை தேடினதில் மாத்திரம் அவர் ராஜாவாக உயர்த்தப்பட்டார். நம்ம அப்பா கூட ஏசப்பா கூட சொல்றாரு, தேடுங்கள் கண்டடைவீர்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க. நம்ம என்ன செய்யறோம்? நம்ம வாழ்க்கையில எல்லா சோர்ஸும் நம்மளால எல்லா ஆப்ஷன்ஸையும் நம்ம பார்த்துட்டு முடியாத நேரத்துல கடைசியில அப்பாட்ட என்னால இது முடியல அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறோம். ஆனா ஏசப்பா என்ன சொல்றாங்க? முதலாவது என்கிட்ட வா, அப்புறம் மீதி எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன். நம்ம போறதுக்கு முன்னாடி கர்த்தாவே ஏசப்பா இந்த காரியத்து இப்படி ஒரு காரியம் இருக்கு, எல்லாத்தையும் கர்த்தரிடத்தில் சொல்லுவோமானால் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். தேவனை தேடுகிற உங்கள் இருதயம் நிச்சயமாய் வாழும். ஜெபம் பண்ணலாமா? அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? எல்லா சின்னதோ பெரிய காரியங்களோ எல்லாவற்றையும் முதலாவது அவரிடத்தில் சொல்லும். ஒரு பிள்ளை அப்பா அம்மாட்ட சொல்றது மாதிரி நம்ம எல்லா காரியங்களையும் அவரிடத்தில் ஒப்புவித்தோமானால் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். உங்கள் இருதயம் வாழும். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, தர்மையான நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா, கொடான கொடி நன்றி நன்றி நன்றியப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமா இம்முடைய தயவுள்ள கரம் கிருபை எங்களை தாங்கினதேப்பா, அதனாலே பிழைத்திருக்கிறோமப்பா. ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் உம்முடைய கரத்துல தெரியுமப்பா. உம்மை நம்பி உம்மை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்கள் நீ வாழும்படி செய்கிறபடியா நன்றி நன்றியப்பா. உம்முடைய கிருபை, உம்முடைய தயவுள்ள இரக்கம், உம்முடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளை மேல் நிறைவாய் தங்குவதாக. சகல துதியும் கனமும் வல்லமை பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.